பண்டிகை நெருங்கிட்டாலே செலவுகள் அதிகரிக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறது அவசியம். மாத பட்ஜெட் போடும்பொழுது பண்டிகை செலவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையோ அல்லது சிறிய அளவிலான தொகையோ ஆரம்பத்துல இருந்து எடுத்து வச்சா பண்டிகை காலத்துல நிதி நெருக்கடி ஏற்படும். இதுல ட்ரெஸ், தங்கம், சுற்றுலா, சினிமான்னு சிறியது முதல் பெரிய செலவுகளை உள்ளடக்கி பட்ஜெட் போடலாம். இன்னும் நாள் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தா செலவுகள் கையை கடிக்கும். பண்டிகைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்யலாம். உதாரணமா தீபாவளிக்கு ஒரு பெரிய சைஸ் டிவி வாங்க போறீங்க அப்படின்னா அதன் விலை விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு மாதம் குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுக்கோங்க. இதை கையில வச்சிருந்தா செலவாகிடும்னு யோசிச்சா குறுகிய கால சேமிப்பு திட்டங்கள்ல இந்த பணத்தை போடுங்க. பண்டிகை வரும்போது பணத்தை எடுத்து டிவி வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, இஎம்ஐல பொருளை வாங்கிட்டு வட்டியோட சந்தா கட்டுறதை விட இது பெஸ்ட் மெத்தட். செலவும் குறையும், கடைசி நேரத்துல குழப்பமும் வராது. பண்டிகை காலங்கள்ல தள்ளுபடிக்காக காத்திருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா உடனே வாங்கணும்னு இதுல டக்குன்னு முடிவு எடுத்துறாதீங்க. ஆன்லைன்ல எவ்வளவு தள்ளுபடி வருது, நேரடியா கடையில போய் வாங்கினா எவ்வளவு தள்ளுபடி வருதுன்னு விசாரிச்சு வாங்குங்க. சொல்ல போனா சிரமம் பார்க்காம 4-5 கடையில விசாரிச்சு எங்க நல்ல தள்ளுபடியும் தரமான பொருளும் கிடைக்குதோ அந்த பொருளை வாங்கிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பை இந்த பட்ஜெட்ல கொண்டு வரதும் ரொம்பவே முக்கியம். தீபாவளிக்காக இவ்வளவு செலவு செய்ய போறோம், இதெல்லாம் வாங்க போறோம்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிச்சுட்டா அத்தியாவசியமற்ற செலவுகளை தவிர்க்க அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா முக்கியமான விஷயம், இதெல்லாம் உங்க தினசரி செலவுகள்ல சிக்கலை உண்டு பண்ணிடாம பாத்துக்கோங்க. முடிந்த அளவு இந்த சேமிப்புல கை வைக்காம இருக்கிறதும் அவசியம். அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி செலவு செய்யறோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி சேமிப்பை திட்டமிடுறோமா அப்படின்னு கண்டிப்பா பாத்துக்கோங்க. இதனால பிளான் படி போகும்போது பாதிலேயே தடைகள் ஏற்படாம பாத்துக்கலாம். இதையெல்லாம் செஞ்சாலே பண்டிகையை எந்த சிக்கலும் இல்லாம சந்தோஷமா மன நிம்மதியோட உங்களால கொண்டாடவும் முடியும்.